இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கண்டெய்னருடைய அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த போர்ஷனை மறுபடியும் 2 போர்ஷனா பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்திருக்க இந்த போர்ஷன், அதாவது கட் பண்ணி எடுத்திருக்க இந்த போர்ஷனை ஏற்கனவே கீழே இருக்க இல்லைங்களா அந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னர், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா நின்றுடும், உங்களுக்கு கீழே விழவே விழாது, ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி, ஒரு க்யூட்டான பேஸ்கெட் மாதிரி கிடச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணலாம், அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வத்தி பட்டிலாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன பொருட்கள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை பிடிச்சு நம்ம தூக்கினா கூட கீழே உடஞ்சி விழவே விழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.